முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய கிழக்கில் விலகாத மர்மம். குட்ஸ் படை தளபதி இஸ்மாயில் கானி உயிருடன் இருக்கின்றாரா? இஸ்ரேலுக்கு ஷாக் கொடுத்த ஈரானை புகழ்ந்து தள்ளிய ஹிஸ்புல்லா முக்கிய தலைவர். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஈரானின் புரட்சிகர காவல் படையின் குட்ஸ் படையின் தளபதியான இஸ்மாயில் கானி இறந்து விட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவர் உயிருடன் இருப்பதாகவும் ஆனால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை குட்ஸ் படையின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் கானி உயிருடன் இருப்பதாகவும் தற்போது ஈரானில் விசாரணையில் இருப்பதாகவும் மத்திய கிழக்கு ஊடகங்களில் பரபரப்பான செய்தி வெளியாகியுள்ளது. பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லாவின் வாரிசு என்று கருதப்படும் ஹாஷிம் சஃபீதினை கொல்லப்பட்டதில் இஸ்மாயில் கானிக்கு தொடர்பு இருந்ததாகவும் இஸ்ரேல் உளவுத்துறையுடன் இணைந்து செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டி ஈரான் அவரை கைது செய்து ரகசியமாக வைத்து விசாரித்து வருவதாக கூறப்படுகின்றது. லெபனான் மற்றும் ஈராக்கிய வட்டாரங்கள் கானி வீட்டுக் காவலில் இருப்பதாகவும் ஈரானிய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனியின் நேரடி மேற்பார்வையின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய ஊடகங்கள் மற்றும் பொருளாதார அறிக்கைகளின்படி ஈரானுக்கு எதிரான 12 நாட்கள் ஆக்கிரமிப்பு போரில் இஸ்ரேல் $12 பில்லியன் நேரடி இழப்பை சந்தித்துள்ளது. மொத்த இழப்புகள் $20 பில்லியன் உயரக்கூடும். இழப்புகளில் இராணுவ செலவுகள், ஏவுகணை தாக்குதல் சேதங்கள், பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் வணிகங்களுக்கான இழப்பீடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு பழுதுபார்ப்பு ஆகியவை அடங்கும். காசா போரால் ஏற்கனவே கடும் நிதி நெருக்கடியில் தவித்து வந்த இஸ்ரேலின் பட்ஜெட் பற்றாக்குறை 6% உயரும் என்று கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய வணிக நாளிதழான கால்கலிஸ்ட் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகளுக்காகவும் அந்நாட்டின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முறியடிப்பதற்கான தற்காப்பு நடவடிக்கைகளுக்காகவும் இஸ்ரேல் $5 பில்லியன் செலவிட்டுள்ளது. ஒரு நாளைக்கு சுமார் $725 மில்லியன் செலவிட்டதாக கூறியுள்ளது. ஒருவேளை இஸ்ரேல் ஈரானுடனான போரை தொடர்ந்து மேற்கொண்டிருந்தால் மீளவே முடியாத பொருளாதார சரிவுக்கு சென்றிருக்கும் என பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். ஈரானை புகழ்ந்து தள்ளிய ஹிஸ்புல்லா முக்கிய தலைவர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய அழுத்தங்களுக்கு மத்தியிலும் ஈரான் தனது இறையாண்மை, அணுசக்தி திட்டம் மற்றும் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு ஆகியவற்றை பாதுகாப்பதற்காக வலிமையுடன் நின்றதை ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் பாராட்டியுள்ளார். ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள ஷேக் நயீம் காசிம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது முழுக்க பொய்கள் மற்றும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளார். ஈரான் உலக அளவில் குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகும். எதிர்ப்பை ஆதரிக்கும் எந்த ஒரு சக்தியையும், பாலஸ்தீனத்தின் விடுதலையை நாடும் எந்த ஒரு இயக்கத்தையும் குறைமதிப்பிற்கு சரியான பதிலடி என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்களை முடிவுக்கு கொண்டு வர துடிப்பதற்கு பின்னால் பல காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. நெதன்யாகுவின் விசாரணையை முடிவுக்கு கொண்டு வர கோரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் ட்ரூத் சோஷியல் பதிவு எந்த காரணமும் இல்லாமல் வெளியிடப்படவில்லை என இஸ்ரேலிய மூத்த அதிகாரி ஒருவர் ஊடகத்திற்கு அளித்த பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதற்கும் நெதன்யாகுவின் விசாரணையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஒரு தீவிரமான பிராந்திய நடவடிக்கைக்கும் இது ஒரு பெரிய நடவடிக்கையாகும் என்று கூறியுள்ளார். இதில் மிக முக்கியமாக இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ஆப்ரஹாம் ஒப்பந்தத்திற்கும் உதவும் என்ற எதிர்பார்ப்பில்தான் அமெரிக்க அதிபர் இந்த பதிவை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.